உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில அது கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரமெல்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். எதுக்கும் கலங்காத சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிச்சயமான நல்ல பலன்கள, யோக பலன்கள குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஏன்னா, உங்களுக்கு கடந்த மாதம் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்துச்சு. போராட்டங்கள்ல உங்க காரிய தடைகள், நெனச்ச விஷயங்கள்ல வெற்றி அடைய முடியாத காலத்தடை தான். தாமதம் தான். தாமதப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா வெற்றி ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கிறேன். நீங்க முயற்சி எடுத்துட்டீங்க. உங்களுடைய கடமைய நீங்க சரியா செய்திருக்கீங்க. ஸோ, அதுக்கான வெற்றி கிடைக்கலன்னா, கால தாமதம்ன்றது நேரத்தின் அடிப்படையில, கோச்சார கிரகங்கள் அடிப்படையில, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில இருக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில தான் நமக்கான ஆதாயங்களும், வெற்றிகளும் வரும். ஸோ, அதனால கொஞ்சம் டிலேன்றது இருக்க தான் செய்யும். இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கேது, ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய கேது வந்து சர்ப்ப கிரகமா இருந்தா, அவர் சுப கிரகம் தான், ஞான காரகன் தான். சில தடைகளையும், தாமதங்களையும் குடுத்து தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு இனிமையான, சுவையான விஷயங்கள உங்களுக்கு கையில குடுப்பாரு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. கடந்த மாதம் இருந்த இந்த போராட்ட காலம், இப்போ இந்த மாதம் ஜூன் மாதம் துவக்கத்திலேயே ஒரு முடிவுக்கு வந்து, இந்த ஜூன் மாதத்திலேயே உங்களுக்கு இனிப்பான செய்திகள் வந்து வரப்போகுது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில குரு பயிற்சி இருக்கு. குரு மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடக ராசிக்குள்ள வரப்போறாரு. கடக ராசின்றது வந்து உங்க ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடத்துல ஒரு எப்படி சொல்றது? ஒரு முழு சுப கிரகம். முழு சுப கிரகம் குறிப்பா வந்து புலிப்பாணி சித்தர் ஐயாவுடைய வார்த்தைகளின் அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா, குரு குரு வந்து உச்ச பலத்திலே, ஆட்சி பலத்திலே 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, அது ஒரு சிறந்த ராஜயோக காலம் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு ராஜயோகமான காலம் அப்படின்னா, ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, ஒரு வீடு கட்டுறதே எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்ட கட்டிப்பாருலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அத ஈஸியா செஞ்சிட முடியாது. அப்படி ஒரு போராட்டமான விஷயம். அத விட பெருசு வந்து ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது. அத பண்ணக்கூடிய யோகம் வந்து குரு வந்து 12ல ஆட்சி பெற்றிருக்க நிலையில, உச்சம் பெற்றிருக்க நிலையில இருக்க ஜாதகர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு சரியான வெற்றிகள குரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச வீடான கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அமரப் போறாரு. வந்து அமர்ந்த பின்னாடி இருந்து உங்களுக்கு சிறந்த யோக பலன்கள நல்லபடியா குடுக்க போறாரு. அப்போ ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கான வருமானம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். நீங்க எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்றது தான் குரு 12ல அமர்றதுல இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அதுதான். ஸோ குரு 12ல இருக்கும்போது வந்து விரயம், சுப விரயம் அப்படின்றது மட்டும் இல்ல. சுப விரயம் பண்றதுக்கு நமக்கு காசு வரணும்ல. பொருளாதாரம் நமக்கு அந்த அளவுக்கு இருந்தா தான் நம்ம எதுவும் விரயத்த பண்ண முடியும். நம்ம வந்து அசுப விரயம் கூட சின்ன சின்னதா பண்ணிட்டு போயிரலாம். ஆனா சுப விரயம் பண்றதுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் வேணும்? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள், பணம் வர்றதுக்கான பணம், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல காலமா இந்த ஜூன் மாத துவக்கமே இருக்கு. குரு 12ல அமர்ந்தது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு காரணி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய, ஆசை விருப்பங்கள சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன், அசுர குரு.
அசுரகுருவும், தேவகுருவும், வியாழனும், சுக்கிரனும் இணைவு பெற்று உங்க ராசிக்கு 12ல அமரப் போறாங்க. இந்த குறிப்பிட்ட காலம் இந்த ஜூன் மாதம் துவக்கத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகுது. இன்னும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். கேது வந்து ராசியிலேயோ, லக்னத்திலேயோ இருக்கும் பட்சத்தில வந்து நல்ல நல்ல தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா கிராஜுவலா இருக்க தான் செய்யும். அத நம்ம மறுக்கவே முடியாது. கண்டிப்பா முன்னேற்றமும் இருக்க தான் செய்யும். அந்த முன்னேற்றத்தோட வந்து உங்களுடைய இப்ப இந்த குரு, சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலமும் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாவும் உங்களுக்கு நிச்சயமா பெரிய வளர்ச்சிய குடுக்கும். அதனால உங்களுக்கு வந்த தடைகளையும், சங்கடங்களையும் நீங்க வந்து பெருசா எடுத்துக்கிறாம, இன்னும் சொல்லணும்னா தோல்விகள் கூட வந்திருக்கலாம், சந்திச்சிருக்கலாம், எடுத்த முயற்சிகள்ல கூட நீங்க எடுத்த உங்களுக்கான சக்சஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். அத பத்திலாம் கவலையப்படாதீங்க. ஜூன் மாதம் பிறக்கட்டும், வாழ்க்கை சிறக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தா சுப விரயங்கள் பண்ணுவாங்க, தர்மங்கள் பண்ணுவாங்க, புண்ணியங்கள் பண்ணுவாங்க. அதன் மூலியமா தர்மவான், நல்ல மனிதர், புண்ணியவான் அப்படின்ற பேர் புகழ் அடைவாங்க அப்படின்றது ஜோதிட விதி. அதெல்லாம் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடையப்போகுது. சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எப்பயுமே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் தான். எல்லாத்துக்கும் யாரும் கேட்டாங்கனாலும் இல்லன்னு சொல்லாம தன்னுடைய கஷ்டத்த வெளிப்படுத்திக்கிறாம, அ யார் என்ன கேட்டாங்களோ அத அப்படியே செஞ்சு குடுக்கக்கூடிய பலம் உள்ளவங்க. அந்த அந்த மனப்பான்மை உண்டு. அதாவது நம்மளால முடியும், முடியாதுன்றது 2வது விஷயம். ஆ குடுக்கணுன்ற அந்த எண்ணம் வருது பாருங்க. அதுதான் இங்க வந்து முக்கியமானது. அந்த எண்ணம் தான் வந்து ஆ சிம்ம ராசிக்காரர்கள எப்பயுமே கௌரவமான ஒரு சமூகத்துல சமூகத்துல ஒரு கௌரவமான ஒரு நிலையில வாழ்றதுக்கான வாய்ப்புகள குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ணத்த எப்பயுமே கைவிட்டுறாம, எப்பயுமே யாருக்கும் நான் செய்ற இடத்துல இருக்கணும், செய்ற இடத்துல இருக்கணும், அரசன போல நான் வாழணும். அப்படின்ற ஒரு எண்ணத்த உங்க மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கையும் இருக்கும். அதுக்கு இந்த கோச்சார கிரகங்களும் துணை புரியுது அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் 14ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ள வந்துர்றாரு. மிதுன ராசியில ஏற்கனவே அங்க புதன் அங்க இருந்துட்டு இருக்காரு. புதனோடு இணைவு பெறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதாதித்ய யோகத்த உங்களுக்கு குடுத்து, லாபஸ்தானத்திலிருந்து குடுக்கறதுனால, அரசு வழி, அரசாங்க வழி, அதிகாரிகள் வழியில உங்களுக்கு வந்து சமூகத்தில செல்வாக்கு மிக்க நண்பர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் நல்லபடியா சாதிச்சுக்க போறீங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது தொழில் ஸ்தானத்தில செவ்வாய் வந்து 19ஆம் தேதி ஜூன் 19ஆம் தேதி அமரப் போறார். மாத கிரகங்கள்ல செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். அவர் வந்து உங்களுக்கு ராசிக்கு 4க்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. ஸோ அவரோட நிலை ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்றதுனால, நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நீங்க எடுத்த முயற்சி எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மிகப்பெரிய உயரத்த இந்த மாதத்துல இருந்தே நீங்க அடைய போறீங்க. அதுக்கான பயணத்த இன்னைக்கே துவங்கிடுங்க. முடங்கி உட்கார வேண்டாம். நிச்சயமா பெரிய வளர்ச்சி இருக்கு. தைரியமா இருக்கலாம். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவ தாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவுடைய நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன். ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்க போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு.
ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்குதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமுமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.